Hello students, in this video we are going to see how to find out capital reserve in case of pro rata allotment, and the reissue consists of shares of two shareholders. So in the video நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to find out capital reserve. pro rata allotmentum அதே சமயத்தில் ரீஇஷ்யூவில் ரெண்டு ஷேர் ஹோல்டருடைய ஷேர்ஸு இன்வால்வ் ஆகிருக்கும் பொழுது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் இன் டு தேட், ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் அ capital reserve in a very practical example. Suppose in the month of January you are buying a bike for in 2020 for rupees 80,000, and it is purchased on the basis of EMI. Every month you have to pay 10,000 rupees. So you paid the first installment in the month of February, and again in the month of March you paid again 10,000 rupees. So total you paid 20,000 rupees. And in the end of March, due to coronavirus, the total Tamil Nadu was under lockdown. So lockdown, you were not able to go for a job and you were not able to get your money. So in the month of April, you were not able to pay the EMI. And in the month of March also, you were not able to make the payment. They were going on asking for the money because you have financed it through a financing company. So they were going on asking you the money and you were not able to make the payment. At one fine day, the people from the finance company has come and they just took your motorcycle and went. This is the case what is happening in case of company also. And your money, 20,000 has also gone, and your motorcycle has also gone. ஒரு மோட்டர்சைக்கிள் வாங்கியிருக்கீங்க 80,000 ருபீஸ்க்கு ஆன் இஎம்ஐ. 2 months நீங்கள் பே பண்ணிட்டீங்க. 3rd monthலேருந்து பே பண்ண முடியல. அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்களால் கொடுக்க முடியல. ஒன் ஃபைன் டே வந்து மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ என்னாச்சு, நம்ம கட்டின 20,000 போயிருச்சு, மோட்டர் சைக்கிளும் போயிருச்சு. சேம் திங் ஹேப்பன்ஸ் வித் த கம்பெனி. கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, வாட் எவர் யூ பெய்ட் த மனி தட் ஆல்சோ தே ஆர் கீப்பிங் அண்ட் தே ஆர் நாட் கிவிங் யூ த மெம்பர்ஷிப். மெம்பர்ஷிப்லேருந்து உங்களை எடுத்துடுறாங்க. யூ ஆர் நோ மோர் ஏ ஷேர் ஹோல்டர். அங்கே எப்படி மோட்டர் சைக்கிள் தூக்கிட்டு போயிடுறாங்களோ அது மாதிரி இங்கே உங்களுக்கு மெம்பர்ஷிப்பும் இல்லை. இப்போது அந்த மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அண்ட் யூ ஹவ் பெய்ட் 20,000 rupees. ஓகே, ஸோ எப்படி ஜர்னல் என்ட்ரி எழுத போகிறோம், ஐ வில் ஜஸ்ட் ஷோ வித் தேட். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். எப்படி, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு கால்ட் அப் வேல்யூ பர் ஷேர். இப்போது கால்ட் அப் வேல்யூ அண்டு ஃபுல் வேல்யூ நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், let us take it as here, this will be the 80,000 rupees. What is the motorcycle value? So இதை நம்ம டெபிட் பண்ண போகிறோம். எவ்வளோ பணம் கட்டலை, that is non-payment, we are going to credit it. If it is a call amount, we are going to credit the call amount. If it is allotment and call. So இப்போ நம்ம எவ்வளோ ரூபாய் பே பண்ணலை, 60,000 rupees we have not paid. So we have to credit that. எவ்வளோ ரூபாய் பே பண்ணிட்டோம், 20,000 we have paid. ஸோ இப்போது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன பண்ண போகிறான், he is not going to keep the motorcycle with him. அவன் வந்து அதை இன்னொரு ஆளுக்கு தான் விற்க போகிறான். பட் அது என்ன ஆயிடுச்சு, மோட்டர் சைக்கிள் 2 மாதம் யூஸில் இருந்துருச்சு. ஸோ எனிதிங் ஈவன் 1 day used, it is not a new one. இப்போ அவனால் என்ன பண்ண முடியல, 80,000க்கு அதை திரும்ப ரீசேல் பண்ண முடியாது. வாங்குகிறவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து 2 மாதம் பழசாயிடுச்சு, அதனால எனக்கு குறைச்சி கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ மோர் ஓவர் ஹீ கேனாட் செல் லெஸ் தேன்
60,000. ஏன்னா 20,000 தான் அவன் கையில் இருக்குது. இதுக்கு கீழே விற்றான்னா 80,000 வராது. அவனுக்கு 80,000 ருபீஸ் வேணும். ஸோ வாட் அட் த மேக்ஸிமம் 60க்கு விற்கலாம் அவர். மீதி 20,000 இஸ் ஆல்ரெடி ஹேவிங் இட். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தே were able to sell the motorcycle for 70,000 rupees. 70,000 rupees அவங்களுக்கு பேங்க்கில் பணம் வந்துருச்சு. இப்போது எவ்வளோ தான் இன்னும் வேணும், 10,000 இருந்தால் போதும். ஸோ ஆல்ரெடி நம்ம மோட்டார் சைக்கிள் கட்டின இஎம்ஐ எவ்வளோ இருக்குது அவங்கக்கிட்ட, they got 20,000 rupees. So they take that 10,000 rupees and use it to fulfill this. So now the equity share capital account is credited with 80,000 rupees. So இப்போ என்னாச்சு, 20,000 rupees நம்மகிட்ட வாங்கியிருந்தாங்க, 10,000 யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ the excess amount 10,000 will go to capital reserve account. Very simple. So you can remember it by this example. Okay, now coming to the question. In case of pro rata allotment. Pro rata allotment also we are going to adapt the same method which I explained in my previous video. Previous video, if you have not seen, please go and visit that video so that you have a thorough understanding. Here in pro rata allotment, whatever the shares applied, they are not going to give the same number of shares, will not be allotted. Generally they will allot the less number of shares. Applied shares is always more than allotted shares. So pro rata basis la allot பண்ணும் பொழுது whatever the money paid on application, the excess amount over and above the allotment is adjusted towards allotment if the question says, if they did not return that amount. Herein we will take it with an example of question number 24, book back NCERT. Amisha Limited invited applications for 40,000 shares of rupees 100 each at a premium of rupees 20 per share. Amount payable on application is 40 and on allotment it is 40, which includes premium of 20. So I have bifurcated it into 20 rupees on allotment and 20 rupees on premium. On first call it is 25 rupees and on final call 15 rupees. Okay. So the face value is 100 rupees, premium is 20 rupees. So don't get scared with the premium. We are going to do it in a very simple way. Applications are received for 50,000 shares and allotment was made on pro rata basis. Excess money on application was adjusted against the allotment. So excess money they did not refund, they have adjusted against allotment. எப்பயுமே ஒரு company they cannot issue more than the number of shares they have invited. They have invited only 40,000 shares. So they can give only 40,000 shares. But the application was received for 50,000 shares. So they have made a pro rata allotment to everyone. Okay. So here a person called Rohit, to whom 600 shares were allotted, failed to pay the allotment money and his shares were forfeited after allotment. They waited up to allotment and this fellow did not pay the allotment money. This fellow paid only the application money, but not for 600 shares, because 600 shares were allotted. 600 shares allotted means he would have applied for more than 600 shares. What the number of shares applied, we have to find out. Then only we will be able to know how much money he has paid into the company. ஓகேயா, இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோஹித்ங்கிற பர்சன் 600 ஷேர் அவருக்கு அலாட் ஆகிருக்கு. அவர் என்ன பே பண்ணலை, அலாட்மெண்ட் மணி பே பண்ணலை. அவருடைய ஷேர்ஸை ஃபோர்ஃபியேட் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் அலாட்மெண்ட். ஸோ 600 ஷேர்ஸ் அலாட் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அவர் 600 ஷேர்ஸை விட அதிகமான ஷேர்ஸு அப்ளை பண்ணியிருப்பார். ஏன்னா ப்ரோரேட்டா மீன்ஸ் அப்ளை பண்ணதோட கம்மியாக அலாட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். பிகாஸ் தே குட் நாட் மேக் மோர் தென் 40,000. அவங்க இஷ்யூ பண்ணதுக்கு மேலே அவங்களால அலாட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எவ்ரி பர்சன் தே ஆர் கோயிங் டு அலாட் எ லிட்டில் லெஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தேன் அப்ளைடு. ஸோ இப்போ நம்ம இந்த கேஸில் என்ன பண்ணணும், நமக்கு அலாட்டட் ஷேர்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவர் 40 rupees
அப்ளிகேஷன் மணி வந்து 600 ஷேருக்கு கொடுக்கல, எவ்வளோ அப்ளை பண்ணாரோ அவ்வளவுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ வி மஸ்ட் நோ ஹவு மச் மணி ஹீ ஹேஸ் கண்ட்ரிபியூட்டட். அப்போ அது தெரியணும்னா நமக்கு என்ன தெரியணும்? வி மஸ்ட் நோ ஹவு மெனி ஷேர்ஸ் வேர் அப்ளைடு பை ரோஹித். ஸோ ஜென்ரலி students get confused. What I experienced, students get confused which figure to be divided by which figure when finding out an allotment or finding out number of shares applied. So I'll give you a very simple 2-line statement. If you like it, you can follow it, which I follow from my childhood, which was taught by my mother to me. As the proverb says, what comes from the cradle goes to the grave. என்ன பழமொழி சொல்கிறாங்கன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஸோ ஐ யூஸ் டு ஃபாலோ ஒன்லி that method. If you like it, you can also follow it, and I will explain how to find it out. So coming to the question, so here we have to find out the number of shares applied. Ashmita, who applied for 1000 shares, failed to pay the 2 calls and her shares were forfeited after the second call. The second case, Ashmita applied for 1000 shares. She would have paid for application money for 1000 shares. So whatever the excess amount was adjusted towards allotment, and what was due for allotment, balance which she has to pay on allotment, also paid by her. This is what the question says. Only she did not pay the call money. It means that the total money due for application and allotment on the shares allotted to her, she paid. ஸோ இப்போ செகண்ட் கேஸ் அஷ்மிதா கேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 ஷேர்ஸ் அவங்க அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ 1000 ஷேர்ஸ்க்குரிய அப்ளிகேஷன் மணி அவங்க பே பண்ணியிருப்பாங்க. 40 rupees, 40,000 பே பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஷேர் அவங்களுக்கு அலாட் ஆச்சோ அவ்வளோ ஷேருடைய அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்ட் ஆகிருந்திருக்கும், எக்ஸஸ் மணி அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகிருந்திருக்கும். அடுத்து ஷீ பெய்டு ஆல்சோ, அவங்க வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டாங்க அலாட்மெண்ட்டுக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கால் மணி மட்டும்தான் பே பண்ணலங்கிறாங்க. அப்போ வாட் எவர் த ப்ரீமியம், வாட் எவர் த அலாட்மெண்ட், ஷீ பெய்டு, அவங்க பே பண்ணிட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட் டு ஹர். அப்போ தான் நமக்கு அவங்கக்கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஷேருக்கு அவங்க பணம் கட்டியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் கேஸ் we have to find out the number of shares applied for. In the second case we have to find out the number of shares allotted. Now of the shares forfeited, 1200 shares were reissued or sold, same meaning, to Kapil for rupees 85 per share. கபில்ங்கிறவருக்கு 85 per share they have sold it as fully paid. Fully paid means 100 rupees against 85 pay பண்ணியிருக்காங்க, because they have got some more money from the forfeited shares, so they will be utilizing it. The whole of Rohit's share being included in this 1200 shares. ரோஹித்னுடைய ஃபுல் ஷேரை 600 ஷேரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஷேர்ஸ் வேர் adjusted from Ashmita. Okay, record necessary journal entries. First I am going to tell you how to find out the number of shares applied and allotted. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில், ரோஹித் கேஸில் நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு கண்டுபிடிக்கணும். as I said, the 2-line statement is very simple. What you wanted to find out, bring it out of the equals. So I wanted to know applied. So you have to write the number of shares applied. What figure you know? 50,000 is applied. Against this 50,000, how many shares were allotted? 40,000. So now I wanted to know applied, so I put a question mark. Against this, how many shares were allotted? 600 shares were allotted. Simple. Here you should have the similar nature. இங்கே ஆடுனா இங்கே ஆடு தான் இருக்கணும். இங்கே ஆடை எழுதிட்டு இங்கே மாடை எழுதினீங்கன்னா ஆன்சர் சரியாக வராது. ஸோ யூ ஹாவ் டு கீப் இட் similar nature. If it is allotted, it should be allotted. If it is applied, it should be applied. Then only you will be able to find out the answer. And what you need, you bring it to after this equation. இதை முடிச்சதுக்கப்புறம் simple a blind rule, bring this down and multiply it by the second line number and divide it by the first line number. Just if you like it, you can follow it. Okay, so the number, your answer will be always, anywhere, anytime will be correct. If you write this 2-line statement, perfect.
So 750 shares were applied by him. Now we know he has paid 40 rupees per share. For 750 shares, he paid the application money. He did not pay the allotment. So what he paid, we are going to find out. 750 into 40 is 30,000 he paid. So against 600 shares allotted, the money received is 30,000. So per share, how much he has paid? 50 rupees he has paid per share. Okay. Now coming to Ashmita. Ashmita has applied for 1000 shares. So same method I am following. Now we have to find out allotted. So I kept allotted outside and applied this side. So again I am writing here also applied. So in this way we are finding out, you just bring this 40,000 down, multiply it by the second line number, divide it by the first line number. So you get 800 shares. So she was allotted against application of 1000, she was allotted 800 shares. So she paid the application money plus allotment money. You forget about the securities premium because that has gone. You cannot reverse it. Once it is paid, you cannot reverse it. So 40 plus 20, she paid 60 rupees per share. So now these shares are reissued. First we are going to do with the Rohit's share. Now we know Rohit's share 600 rupees. He paid 30,000 rupees. So per share he paid 50 rupees. Okay. So 50 rupees he paid per share. And what the reissue price is? 85 rupees. The total amount has come to 135 rupees. And the face value is 100 rupees. The balance is excess amount over and above the face value is 35 rupees per share. So for 600 shares, it is 21,000. Clear? So 21,000 is the capital reserve out of Rohit's share. Now balance 600 share, they have taken it from Ashmita. Ashmita has got allotted 800 shares. You know that? She got allotted 800 shares. So out of 800, they are issuing 600 shares. So she paid 60 rupees per share, and now they are getting from bank, from the other fellow, whose name was given as Kapil. Kapil is paying 85 per share. So total now receipt is 145 rupees. Face value is only 100. That we are going to credit into share capital account. So the excess amount 45 rupees is the capital reserve per share. So against 600 share, from Ashmita's part, it is 27,000. So 21,000 plus 27,000, the total of 48,000 is going to capital reserve. As simple as that. Only thing is that in case of allotment, you should know how much money that fellow paid. In case of pro rata allotment, and the shares allotted is always less, and the person did not pay the allotment money, then you must know how many shares he applied, so that you could find out how much amount he has paid into the company. So he paid 30,000 rupees and Ashmita paid 48,000. In this case, because she has paid the allotment money also, whatever the money she paid was adjusted in those two stages. Only the final calls she did not pay, first and final call. Okay, so 48,000 she paid against 800 shares, per share 60 rupees. So total amount in the shares forfeiture account is 78,000 and utilized on reissue. Reissue was only for 85 rupees. So we need, face value is 100, so we need 15 rupees per share, which we have taken from shares forfeiture account. So 1200 into 15 is equal to 18,000. Okay, yeah. ரோஹித்தினுடைய ஷேரில் இருந்து 30,000 ருபீஸ் நமக்கு கம்பெனிக்கு வந்திருக்கு. அஷ்மிதாவுடைய ஷேரில் இருந்து 48,000 வந்திருக்கு. ஸோ டோட்டல் ஷேர்ஸ் ஃபோர்ஃபியேட்டடில் 78,000 இருக்குது. ரீஇஷ்யூ பண்ணும்போது நம்ம 85 ருபீஸ்க்கு பண்ணோம். 100 ருபீஸ் நமக்கு தேவை. ஸோ 15 ருபீஸ் நம்ம ஷேர்ஸ் ஃபோர்ஃபியேட்டட் அக்கௌண்ட்லேருந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஸோ 18,000 we have utilized. So the balance amount is
60,000. Out of this 60,000, 48,000 is a capital reserve. Here we have calculated it. So that has gone to capital reserve, transferred to capital reserve. So the balance 12,000 rupees is remaining in shares forfeiture account, because still there are 200 shares of Ashmita is left out, which is not reissued yet. So this is the 12,000 rupees remaining in shares forfeiture account. If you like my video, please like, share and subscribe, and don't forget to comment. Thank you for watching.